உதிரத்தில் உதிரமாய் அகிலத்தில் இருந்து என சாமியா காக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சாமியா என்ன வழி நடத்துகிறாங்க, அதுக்காக தான் எமோஷனலாக வருது. அவங்க தான் ஆசைப்பட்டாங்க இந்த இடத்துக்கு வரணுன்ட்டு. ஸோ வந்துக்கிற மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற வெரி கான்ஃபிடென்ட்டில் இந்த இடத்துல வந்து நின்று இருக்கோம். அதுக்கு நீங்கள் கொடுத்த ஊக்கம் தான். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய தயாரிப்பாளர் எயில் யூனியன். அவர் என்னுடைய அண்ணன் தான் சொல்லுவேன் நான். எனக்கு வரும்போது சாராக இருந்தால் இன்றைக்கி அண்ணனாக இருந்திருக்காரு. அண்ணி கோபிடிச்சா இருக்காங்க. ஸோ இவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் இங்கே வரல. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன் இந்த படத்துக்கான ஒரு ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக வந்து இந்த படம் ஆரம்பிக்கிற போது இருந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணவர் அவர். என் கலைத்துறை சார்ந்த என் உறவுகளாக நீங்கள் எல்லாரும் எங்கள் மேடைகள் எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய நண்பர்கள் என்னோடய ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் தடுமாட்டம் இருக்கும். ஸோ ஏன்னா வழிகளோட தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். இஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இந்த கஷ்டம் வந்து நான் இஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு தான். ஸோ ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இந்த படம் சின்னதாக ஆரம்பிக்கும் போதே ஒரு கதை லவ் ஸ்டோரி தான் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் அடுத்த கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் என் நண்பர் தினேஷ்ன்ற ஒருத்தர் மூலம் தான் இந்த படம் வந்து குமரேசன் சார் இந்த இடத்துல இவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார். ஏன்னா இவர் தான் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார். இவர் தான் வந்து எயில் யூனியன் என்ற அண்ணனை வந்து எனக்கு அறிமுகம் பார்த்தினார். அதில் அவருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எயில் யூனியன் அண்ணனை பற்றி சொன்னேன்னா சென்னை ப்ரொடக்ஷன்ஸ் என்னென்னா இந்த படம் வந்து சினிமா தெரியாத ப்ரொடியூசர் கிடையாது. அவர் சினிமாவை அணுவாக அனுபவித்து 20 வருஷத்துக்கு மேலே சினிமாவை நேசித்த ஒரு மனிதர் தான். பல பேர் முதுகுல குத்துறதுக்கு 1000 பேர் இருப்பானுங்க. ஆனால் கை பிடிச்ச முன்னாடி தூக்கி கொடுத்துக்கு ஒருத்தர் இருக்க மாட்டான். அந்த ஒருத்தர் தான் எனக்கு அவர். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு மனிதர். இந்த படத்தை நான் சுமந்ததை விட நான் அந்த படம் எடுக்கிறதுக்கு சுமந்தேன், கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செகண்டும் இந்த படத்துக்காக அவர் சுமந்திருக்காரு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை கூட செய்வார் இந்த படத்தில். ஏன்னா ஒவ்வொரு பிரேம் கூட அவருக்கு தெரியும். சினிமா தெரியாமல் அவர் வந்து அவர் அட்வொகேட்டாக இருக்காங்க. சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்தால் எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி என்ன அவ்வளோ கேள்வி கேட்பாரு, அவ்வளோ விஷயங்களை சரி பண்ண பார்ப்பாரு. ஏன்னா இந்த படம் சரியாக வரணும் ரவி. இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன் படம். ஆனால் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு இந்த கதை அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நேசிச்சு இந்த படம் பண்ணியிருக்காரு அவர். இந்த படத்தை வந்து வெறும் பணத்துக்காக மட்டும் படம் பண்ணலை, உணர்ந்து இந்த படத்தை வலியும் சந்தோஷத்தையும் அனுபவிச்சு பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். என்னோட குரு சுப்பிரமணிய சிவா சார், அவர் கூட நான் 15 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கேன். அவர் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்ட தான் சினிமா இடத்துல நீங்கள் நிற்கிறேன் நம்புகிறேன். அவர் வந்து எப்படின்னா எனக்கு குரு அண்ணன் எல்லாமே அவர் தான் சொல்லுவேன். ஏன்னா எந்த இடத்துலையுமே என்னோட முதல் ஒன் லைக் ஒன் கம்பெனி இதே ஸ்க்ரீனில் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரீன் பண்ணோம். அன்றைக்கி இவர் தான் இங்கே முன்னாடி இருந்தார், இன்றைக்கி எனக்கு முன்னாடி இருக்கிற அவர் வந்ததில் மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு. இடத்துல அவருக்கு நன்றி சொல்றதை விட என்னுடைய ஆசான் அவர் வந்து நிறைய சினிமாவை கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஒரு 1000 பேரை ஒரு ஆளாக வந்து யானை மாதிரி பண்ணுவார். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ. இன்னைக்கு அவரை சுற்றி எத்தனை ஜாம்பவங்கள் இருந்தாலும் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஜாம்பவன் அவர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாவை நேசித்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆளுமையாக பண்ணுவார். அதனால தான் பெரிய பெரிய ஆட்கள் அவரை தனுஷார் வரைக்கும் இன்னைக்கு வந்து அவரை நேசிக்கிறதுக்கு காரணம். ஏன்னா அப்படி ஒரு பர்சன் தான் அவர். அவருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய டெக்னீஷியன் ஃபஸ்ட்டு வந்து எடிட்டர் தான் இந்த படத்துக்கு முதல்ல என் கூட பயணிச்சார். என்னுடைய முதல் ஷார்ட் ஃபிலிம் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டதுக்கப்புறம் மெயினாக வச்சுன்னா சூப்பராய் மாஸ்டர் அவர் தான் இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டியதுக்கு அவர் ஒரு காரணம். ஏன்னா நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது டிவியில் போயிட்டு இருக்கோம், எல்லாத்துலேயும் சூப்பராய் மாஸ்டர் சூப்பர் யார் அது எல்லா படத்தையும் அவர் பண்ணுறாரு யார் அப்படின்னு பார்க்கறது எனக்கு தெரியாது. அப்புறம் சின்ன சின்ன ஃபைட்லாம் பார்த்து இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு எனக்கு பேச தெரியாது. ஒரு நாள் நான் வந்து கொம்பன் படம் பார்த்தேன். அந்த படத்தில் பார்க்கும்போது அவர் தான் சொல்லிட்டு போது அப்போ தான் எனக்கு அவர் மாஸ்டர் இவர் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கதை எழுதிட்டேன். நார்த் மெட்ராஸ் பேக்ட்ராப்பில் ஒரு கதை எழுதிட்டேன். ஒரு லவ் ஸ்டோரி எழுதிட்டேன். அதில் நார்த் மெட்ராஸ் பேக்ட்ராப் இருக்குது. அதில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையான வில்லன் கேரக்டர் வேணும். படத்தில் ஒரு முதுகல் மாதிரி ஒரு கதாபாத்திரம். என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போது மாஸ்டர் கிட்ட போயிட்டு சொல்றதுக்கு கேட்டேன். ஆக்சுவலாக எழுதுனது அவர் தான் சூப்பராய் மாஸ்டர்ன்றதை நான் ராயன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். கேரக்டர் பேர் ராயன். ஸோ அவர் வந்து நான் போன உடனே ஸோ இங்கேருந்து போகும்போது பயந்துட்டு போனேன். காலைல 10 மணிக்கு போனேன். ஈவினிங் வந்து என்னை 4 மணிக்கு தான் அனுப்பிச்சார். ஏன்னா அந்த அளவுக்கு என்னை பிடிச்சி போயிட்டு மாஸ்டர் மாதிரி கதை சொல்ல போனேன். அவர் கதாபாத்திரம் சொன்னேன். குழந்தை மாதிரி என்னை கவனிச்சுக்கிட்டு என்னை அவ்வளோ
எனக்கு சொல்லுவேன் ஆன்மீக சித்தர் அவர் மாஸ்டர். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன், அவரோட மேலே ஒரு வீட்லேயே ஒரு கோவில் இருக்குது. என்னை கூட்டு போயிட்டு சொன்னார், வா மாஸ்டர், தீனா படத்துக்கு ஏர் முருதாஸ் இப்படி கூட்டு போயிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் உன்னை கூட்டு வரேன், எனக்கு உங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கு, நான் என்ன நம்பிக்கைன்னு எனக்கு தெரியல, என்னை ஒரு மகன் மாதிரி தான் பார்த்து என்ன ட்ரீட் பண்ணாரு, இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன், அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆக்டராக அவர் சொல்ல போனால் அப்புறம் மாஸ்டராக வந்தார். நான் சொன்னதில் குழந்தை மாதிரி நடிச்சார், எல்லாமே பண்ணார் மாஸ்டர். எந்த இதுக்குமே ரொம்ப ஸ்ட்ரெயின் பெற்றிருக்கேன் மாஸ்டரை. ஒரு நாளைக்கெலாம் வந்து ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டமான சீன்ஸ்லாம் பண்ணும்போது மாஸ்டர் காஸ்டியூம் மாற்றி 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 பண்ணியிருக்கேன். ஸோ அவர் சொன்ன டைலாக் இந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்காது, அவர் சொன்னதை அந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆழ்ந்த கலையில் மொத்தம் 64 கலை இருக்கும், இப்போ புதுசாக ஒரு கலை வந்துக்குது, என்ன சொல்லுங்க, எச்ச கலை, அது நீ தானே ஒரு அந்த டைலாக் மாஸ்டர் என்கிட்ட அவர் எனக்கு சொன்னதுனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை இந்த இடத்துல மாஸ்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு மாஸ்டராகவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜிகேவி, மிக்கின் அருள் தேவ் சார், 2 பேருமே சூப்பரான இசை கொடுத்துருக்காங்க. அவங்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த படத்தில், அவங்களுக்கு இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் ராகுகுமார், மியூசிக் டைரக்டர் நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஜெயராஜ், அவருக்கு இந்த இடத்துல என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். சரி, இந்த எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். சரி, இந்த படத்தை பற்றி நான் எல்லாரும் இந்த படத்தில் சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்களால நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஐயா வந்து மேலே வந்திருக்காரு, அவர் வந்து எனக்கு மேடையில் போய் ஃபஸ்ட்டில் ஐயா ராஜா ஐயா சாருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களை வாழ்த்த வந்த இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் ஆகிறதுக்கு இன்னைக்கு மொத்த மீடியாவுக்கும் எங்களுக்கு பிளெஸிங்காக கொடுக்கறதுக்கு ஐயா தான். ஐயா இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம், அதுக்கு காரணம் அண்ணன் ஐயா. இந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பாவும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், ஒரு மிகப்பெரிய உங்களெல்லாம் இந்த டிஎம்க்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டு ஆயிட்டா கதிர், ஓகே தேங்க்யூ. நான் அதுக்கப்புறம் தேங்க்யூ. எல்லாம் அல்ல இறைவனுக்கு முதல் வணக்கம், நன்றியை சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ், மீடியா, கலைத்துறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி. சென்னை ப்ரொடக்ஷன் சார், எழிலழகன் சாருக்கும், எழிலனின் சார் அவர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த மாஸ்டர் ரவி சார், என்னோட மாஸ்டருக்கும் கோடான கோடி நன்றியை சொல்லிக்கிறேன். எப்படின்னா என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்த அளவுக்கு ஃப்ரேமில் என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. எனக்கே அது அவர் சொல்லிகிட்டே இருப்பார் சில விஷயங்கள்லாம், எனக்கு நல்லா வரும், நீங்கள் இப்படி பண்ணுங்கன்ட்டு. பட் அப்போ எனக்கு அந்தளவுக்கு தெரியல எப்படி இருக்குமோன்ட்டு. ஸோ டைரக்டர் சார் நிறைய விஷயம் மோட்டிவேட் பண்ணி எனக்கு சொல்லி அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. ரியலி ஐ ஃபீல் ஸோ லக்கி. இந்த படத்தில் நான் பண்ணதை ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு மூவியும். பிகாஸ் ஒரு நார்த் மெட்ராஸில் இருக்கிற ஒரு பொண்ணு, அதுக்கு ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ தென் வந்து ஆப் சாரி அந்த மாதிரி நல்லாயிருக்கும், ட்ரெடிஷ்னலாகவும். தென் லவ் ஆக்ஷனாகவும் இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு படம் வந்து ஒரு நல்ல ஹாப்பினஸ் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் சப்போர்ட் மீடியா, ப்ரெஸ், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ.